அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்களில் சிந்திக்க ஒரு சிறுகதை, ஒப்புரவாக்குதல் என்ற தலைப்பில். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கின ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று. ஒரு குடும்பத்தில் மகனுடைய துன்மார்க்க ஜீவத்தை அறிந்த தகப்பனார் அவனை அடித்து நொறுக்கினார், வீட்டை விட்டே துரத்தி விட்டார். அந்த சிறுவன் தகப்பனுக்கு பயந்து தூர தேசத்துக்கு ஓடிவிட்டான். ஆனால் தாய்க்கோ தன் மகனின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரே மகன் திரும்பி வந்துவிட மாட்டானா என்று ஏக்க பெருமூச்சோடன் ஒவ்வொரு நாளும் ஜன்னலின் அருகே காத்திருந்தாள். காலங்கள் வேகமாய் உருண்டன. தாயின் அன்போ குறையவில்லை. ஒரு நாள் தாய் தன் மகனை எதிர்பார்த்து கொண்டு வீட்டு மாடியில் காத்திருந்த போது படிக்கட்டுகள் உருண்டு கீழே விழுந்தாள். உடலெல்லாம் பலத்த காயம், அடி, இரத்தம் பொங்கியது. மகனே திரும்பி வா, மகனே திரும்பி வா, நான் மரணப்படையில் இருக்கிறேன், உன் நினைவாய் இருக்கிறேன் என்று பத்திரிகையில் விளம்பரம் செய்தார். இதை வாசித்த மகனின் இருதயம் உருகிட்டு தாயை காண விரும்பினான். தகப்பன் மேலும் மிகுந்த பயம். எனினும் தைரியமாய் வீட்டுக்கு வந்து மரணப்படுக்கையில் போராடி கொண்ட தாயை அன்போடு வருடி கொடுத்தான். தாயின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன் கணவனை அழைத்தாள். கணவனின் கைகளையும் ஒன்றாய் இணைத்த போது அவள் உயிர் அவளை விட்டு பிரிந்தது. நம்மை பிதாவாக ஒன்றாக இணைக்கத்தானே நமது அருமையான ஆண்டவர் தன் ஜீவனை கல்வாரியில் தந்தார். நமக்காக பாடுகளை ஏற்றார், சிலுவையை சுமந்தார், வேதனைகளை தாங்கினார். அடிகள், சித்திரவதைகள், அவமானங்கள், நிந்தைகள் எல்லாத்தையும் தாங்கி தன் கடைசி ஒட்டு இரத்தத்தை எனக்காக உங்களுக்காக சிந்தி கொடுத்தாரே. பாவத்தால் தூரமாய்ந்த நம்மையும், பாவத்தை பாராத நியாயமுள்ள நியாயாதிபதியாக கர்த்தரையும் தன் இரத்தத்தால் இணைத்து ஒப்புரவாக்கினான் அல்லவா? என்ன தியாகம்! அந்த தியாகத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 2 கொரிந்தியர் 5:20 இவ்வாறு சொல்லுகின்றது: ஆனபடியினாலே தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்று. தேவன் தாம் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.